நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து 3 plus k, 18 minus k, 5k plus 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இங்கிலீஷில் வந்து if 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP then find k அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு AP கூட்டுத்தொடர் வரிசை AP கொடுத்துட்டாங்க. இந்த ஏபியில் இருக்க கேவோட வேல்யூ என்ன கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிம்பிள் தான். அப்போ ஏபி வந்து கொடுத்துட்டாங்களா? இப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணலாமா? டிஃப்ரென்ஸ் என்ன? T3 minus T2 equal to T2 minus T1. இது எதுக்குன்னா, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறேன்னா, கொடுத்துருக்கிறது ஒரு ஏபியா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஆல்ரெடி ஏபி தான் கொஸ்டின் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம முறி பண்ணிக்க வேண்டாம். T1 இது T1, இது T2, இது T3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதில் வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6k சப்ஸ்டியூட் பண்ணியே சொல்கிறேன். T3 வேல்யூ என்ன? 5k plus 1 மைனஸ் T2 வேல்யூ என்ன? 18k minus k equal to T2 ஓட வேல்யூ என்ன? 18 minus k minus T1 வேல்யூ என்ன? 3 plus k. ஸோ 18 minus k minus 3 minus k. ஓகேவா? தெரிஞ்சிச்சா? அப்போ 18 minus 3ல 18 minus 3 என்ன? 15. அப்போ kk 2k minus 2k. இது வந்து சிம்பிளிஃபை பண்ண இது கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணலாம். 5k இங்கே மைனஸ் இருக்குது. 5k இந்த மைனஸ் 18 ப்ளஸ் கேவா? அப்போ 5k ப்ளஸ் 1 மைனஸ் 18 ப்ளஸ் கேன்னு இருக்கா? அப்போ 5k ப்ளஸ் கேன்னு 6k. அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 18 என்ன? மைனஸ் 17. சிம்பிளிஃபை பண்ண இது கிடைச்சிருச்சு. இப்போது கேவெல்லாம் ஒரு சைடையும் இந்த ஹோல் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போகலாம். அப்போ 6k இந்த பக்கம் இருக்க மைனஸ் 2k இந்த பக்கம் ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 15 ப்ளஸ் மைனஸ் 17 இந்த பக்கம் ப்ளஸ் 17. இதே ஆட் பண்ண என்ன? 32. அப்போ 6 to 8 8k ஈக்குவல் டு 32. அப்போ k ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 8. இது கேன்சல் பண்ணால் 4. அப்போ k ஈக்குவல் டு 4. அவர் ஆன்சர் இஸ் k. k தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்